பாபாவோட பேர் நாமம் சொன்னாலே நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம். செல்லக்குட்டீஸ், என்ன ரன்வேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஃப்ளை பண்ணிகிட்டே நம்ம சாய் சச்சரித்ரா ரீடிங் பண்ணுவோம். வாங்க பார்ட் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லைஃப் ஆஃப் சாய்பாபா வந்து ரொம்ப வைடாக இருக்குது, டீப்பாகவும் இருக்குது. அது வந்து ஒரு இன்ஃபினிட் ஓஷன் மாதிரி. யார் வேணாலும் அதுக்குள்ளார குதித்து ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து அதிலேருந்து எடுக்கலாம். அதை எடுத்து நம்ம யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ, யாரெல்லாம் ஆஸ்பைரிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அதை கொடுக்கலாம். அப்போ வந்து பாபா வந்து இந்த பேரபிள்ஸு, ஸ்டோரிஸ், டீச்சிங்ஸு இதெல்லாம் பாபாவோடதெல்லாம் நம்ம வந்து கேட்டாக்கா அந்த சின்ஸு அப்படியே வந்து விலகி போகும். ரொம்ப மிசரியாக இருக்காங்க, ரொம்ப வரீட் பர்சன்ஸாக இருக்காங்க, ஆங்க்ரியாக இருக்கிறவங்க, ஆங்ஷியஸாக இருக்காங்க இல்லையா, ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தாக்கா ரொம்ப ஆங்ஸைட்டியோடு இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ஸ் மாதிரி. ஸோ இந்த சின்னெல்லாம் நம்மளுக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த சாய் சச்சரித்ரா படித்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்கும், நம்ம மைண்டுக்கு விஸ்டம் நமக்குள்ளே வரும். அப்போ வந்து வி ஃபீல் தட் வி ஆர் ஒன் வித் பாபா. பாபாவோட மிராக்கிள்ஸ் எல்லாம் கேட்டோம்னா நமக்குள்ளே ஒரு ஹோப் வரும். இந்த ஸ்டோரிஸில் மெடிடேட் பண்ணாலோ இல்லை பாபா மேலே பாபாவோட ஃபார்மில் மெடிடேட் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய நமக்கு ப்ளிஸ் கிடைக்கும். அப்போது அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ப்ளிஸ் ஆஃப் மெடிடேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நம்ம சோல், சிம்பிள் சோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? சிம்பிள் சோல்ஸ்னால் என்ன? நம்ம வந்து ரொம்ப துயரமாக இருப்போம், ஆங்ஸைட்டியாக இருப்போம், ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக இருக்கும், நம்ம மைண்டு ரொம்ப ஏதோ ஒரு வரிஸ் நம்ம மைண்டை வந்து கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அந்த மைண்டு தான் நம்ம வந்து சிம்பிள் சோல்ஸ் தான். இந்த மாதிரி எதுவும் தெரியாத நாலேஜ் இல்லாத ஒரு சோல்ஸு. அப்போது நமக்கு அந்த நாலேஜ் நமக்கு வந்து கிடைக்கும், பிரம்ம ஞானம் வந்து கிடைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து செல்ஃப் ரியலைஸ்டாக இருக்க முடியும். அப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஆனால் எதுக்காக இந்த பிரச்சனை ஆகுது அப்படின்றது வந்து அந்த இப்படி போனால் அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்குது இல்லையா. அப்போது இந்த கிளாரிட்டிக்காக தான் நம்ம வந்து அந்த கடவுளை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பர்செப்ஷனுக்காக தான் வந்து நம்ம கடவுளை வந்து நம்ம அணுகிறோம். அப்போது நம்ம ஐஸ் வந்து ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நம்ம அதை பார்த்து படிக்கும்போது நம்ம ஐஸ் வந்து பிளஸ்டு. இப்போ அதை கேட்கும்போதும், நீங்கள் யாராவது இப்படி கேட்கும்போதும் உங்களோட காதுகளும் வந்து பிளஸ்டு. அப்போ வந்து ஐஸ் வந்து நம்ம அதை படிக்கும்போது பிளஸ்டாக இருக்குது, காது வழியாக நம்ம அதை கேட்குறோம் இல்லையா. அப்போ நம்ம காதும் வந்து ஒரு பிளஸ்டாக இருந்துச்சுன்னா தான், நம்ம பிளஸ்டாக இருந்தால் தான் இது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வேர்டும் வந்து பாபா தான். பாபா கிட்ட இருந்து ஃப்ளோ ஆகிற அந்த நாலேஜ் இருக்குயா, நம்ம வந்து கூலாக வச்சுக்கணும், நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம சோலுக்கு வந்து ஒரு நேச்சுரல் செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆன முயற்சி தான் இது. பாபாவோட வேர்ட்ஸை நம்ம காதில் கேட்டோம்னா நமக்கு வந்து அந்த கண்டென்ட்மெண்ட்டு நம்ம சோலுக்கு வந்து கிடைக்கும். ஆய்ச்சலக்குட்டீஸ், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க கற்பக சாய் மந்திர். இதோட பார்ட் 2 முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்ட் 3 வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.